அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருள் நிறைந்த நல்லடியார்களே, ரஜப மாதம் பல வரலாற்று சிறப்புமிக்க வரலாறுகளை பொதிந்த மாதமாக இருக்கின்றது. எப்படி பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடத்திலே கேட்போமோ அதே போன்று பல வரலாற்று சிறப்புமிக்க வரலாறுகள் நிகழ்ந்த மாதம் இந்த ரஜபனுடைய மாதம். அதிலே ஒன்றுதான் முதல் ஹிஜ்ரத் நடந்த மாதம் இந்த ரஜபனுடைய மாதம். முதல் ஹிஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் நுபுவத் கிடைத்து 5வது ஆண்டு மார்க்கம் துவக்கத்திலே வெறும் குர்ஆனும் சட்டங்களும் ஈமானை பற்றியும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே எண்ணிலடங்காத துன்ப துயரங்களுக்கு ஆளானார்கள் சஹாபாக்கள். அதிலும் குறிப்பாக நிறைய சஹாபாக்கள் தங்களுடைய ஓரிரை கொள்கையை வெளிப்படுத்துவதற்கு அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளிக்காததன் காரணமாக அவர்கள் மறைத்து வாழ்ந்து வந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்த காலம். தொழுகை கடமையாகவில்லை, மற்ற வணக்கங்கள் கடமையாகவில்லை. ஆனால் ஈமானுடைய உறுதி, அல்லாஹ் ஒருவன் என்கின்ற கோட்பாடு, இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவர்கள் பட்ட துன்பங்கள் நமக்கு தெரியும். சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார். ஒரு கட்டத்தில் எல்லை மீறி சூரத்துல் மரியம் இறங்குகின்றது. சூரத்துல் மரியமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து சொன்ன பொழுது அனைவர்களையும் அழைத்தார்கள். ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை இறக்கி இருக்கின்றார், இதை ஓதுங்கள் என்பதாக படித்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்தையும் அறிந்த காரணத்தினால் ஒன்றும் சொல்லவில்லை. நுபுவத்தினுடைய 5வது ஆண்டு இவர்களுடைய தொல்லைகள், மக்காவின் குறைஷிகளினுடைய தொல்லைகள் எல்லை மீறி போன பொழுது நாயகத்தை அணுகினார்கள் சஹாபாக்கள். அதிலும் குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மகள் ருக்கையாவை கட்டிய ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் நாயகத்தை அணுகி பக்கத்தில் எத்தியோப்பியா அபிசீனியா மன்னர் இருக்கின்றாரே நஜ்ஜாஷி, அவர் நற்குணம் படைத்தவர், நல்ல அடைக்கலம் கொடுப்பவர், நல்ல குணம் படைத்தவர், கிறிஸ்துவராக இருந்தாலும் மனிதாபிமானம் நிறைந்தவர். அவருடைய இடத்திற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். நீங்கள் அங்கு முதலிலே நீங்கள் செல்லுங்கள், அங்கு உங்களுக்கு அபயமளிக்கப்படும் என்பதாக சொன்னார்கள். அதை கேட்டு ஏறத்தாழ 75-80 நபர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத் சென்ற மாதம்தான், முதல் ஹிஜ்ரத் நடந்த மாதம்தான் இந்த ரஜபனுடைய மாதம். அது வரலாற்று சிறப்பு மிக்க எந்த அளவிற்கு ஒரு பக்கபலமாக இருந்தது என்கின்ற அந்த வரலாறை பார்ப்போமேயானால், இவர்கள் அந்த படை போய் அந்த குழு போய் அங்கு தஞ்சம் புகுந்தது அடைக்கலமாக அகதிகளாக. இதையும் பொறுத்து கொள்ளாத அந்த மக்காவின் குறைஷிகள் ஒருவரை நியமித்தார்கள். அவர்கள்தான் அம்ர் இப்னுல் ஆஸ். அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்கள் பின்னால் தான் இஸ்லாத்தை தழுவினார்கள். இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் எதிரியாக இருந்த காரணத்தினால் பேச்சு சாதுரியமும் வியாபார நுணுக்கமும் பல அரசவைகளுக்கு சென்று வந்த அனுபவமும் இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களுடைய தலைமையிலே மக்காவின் சார்ந்த குறைஷிகள் ஒரு குழுவை அனுப்பினார்கள். நமது ஊரிலிருந்து சென்ற அபிசீனியாவின் மன்னனை சந்தித்து அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை இழுத்து வர வேண்டும் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். இவர்கள் பரிசு பொருட்களோடு அபிசீனியா எத்தியோப்பியாவிற்கு செல்கின்றார்கள். செல்லுகின்ற பொழுதே அவர்கள் அந்த மன்னருக்கு, நஜ்ஜாஷி மன்னருக்கு சானம், அதாவது சஜிதா செய்த வகையிலே சென்று அவர்கள் ஏன் வந்தீர்கள் என்பதாக கேட்ட பொழுது எங்களுடைய ஊரிலிருந்து இப்படி ஒரு குழு வந்திருக்கின்றார்கள், அவர்களை எங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும், ஒப்படைக்க வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது நான் அவர்களை விசாரிக்காமல் அனுப்ப மாட்டேன் என்பதாக இந்த மன்னர் சொன்ன பொழுது அவர்களையும் அழைத்து விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த குழுவிலே தலைவராக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நியமித்து அனுப்பினார்கள். அவர்கள் வந்தார்கள், பெண்களை துஆ செய்ய சொல்லிவிட்டு வந்தார்கள். மன்னர் நஜ்ஜாஷி மன்னரையில் உட்கார்ந்து அமர்ந்திருக்கின்ற அவையில் சுஜூதெல்லாம் செய்யவில்லை.
அஸ்ஸலாமு அலா மனித்தபஅல் ஹுதா என்பதாக சொல்லி நுழைந்தார்கள். அப்பொழுதுதான் இந்த அம்ர் இப்னு ஆஸ் சொன்னாராம், பார்த்தீர்களா, காலம் காலமாக அரசவைகளுக்கு அரசருக்கு சிறப்பணிய வேண்டும், ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லையே என்பதாக சொன்ன பொழுது அதற்கு காரணத்தை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் எங்களுடைய சிரசை தலை சாய்ப்போம், வேறு யாருக்கும் எங்களுடைய சுஜூதை செய்ய மாட்டோம் என்பதாக எங்களுக்கு வந்த நபி சொல்லி இருக்கின்றார்கள் என்பதாக சொன்ன பொழுது பல கட்டங்களாக சொல்லுகின்றார்கள். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, அழகு நிறுவைகளை மோசடி செய்யக்கூடாது, பெண்களை இச்சையோடு பார்க்கக்கூடாது போன்ற நல்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் போதித்தார்களோ அதை அனைத்தையும் சொல்லுகின்றார்கள். இது நல்லதாக தெரிகின்றதே என்பதாக அந்த நடுநிலையான மன்னர் அந்த நஜ்ஜாஷி அவர்கள் சந்தோஷம் பெற்று இருக்கும் தருவாயில இந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொன்னார்களாம், நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய நபியான நீங்கள் இறைவனால் வணங்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து இவர்களுடைய கொள்கை மாறுபட்டதாக இருக்கின்றது, அதை விசாரியுங்கள் என்பதாக சொன்ன பொழுதுதான் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்கியது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் நம்மை அனுப்புவதற்கு முன்னால் சூரத்துல் மரியமை கற்றுக்கொள்ள சொன்னார்கள் என்பதை விளங்கிய காரணத்தினால் அந்த சபையிலே சூரத்துல் மரியமை ஓதினார்கள். அதில் முழுக்க முழுக்க வதுகுர் ஃபில் கிதாபி மரியம் இதின் தபதத் மின் அஹ்லிஹி மக்கானன் ஷர்கியா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய தாயாரை குறித்தும் அவர்களுடைய பிறப்பை குறித்தும் அவர்கள் தொட்டிலில் பேசியதை குறித்தும் அந்த சூறாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கின்றானே, அந்த கிறிஸ்துவ மன்னனுக்கு மத்தியிலே அதை எடுத்து ஓதுகின்ற பொழுது அவர்கள் தலை சாய்த்து அழுது, இதில் எந்த பொய்யும் இல்லையே, இது முன்னால் அறிவிக்கப்பட்ட வேதங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய செய்திதானே என்பதாக சொன்னதோடு மாத்திரமல்ல, இவர்களை நான் திரும்ப அனுப்ப முடியாது, இவர்கள் ஹக்கில் இருக்கின்றார்கள், உண்மையில் இருக்கின்றார்கள், நீங்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அடைக்கலம் கொடுத்து நாளடைவிலே அவர்களுடைய நடைமுறை, பேச்சு, வார்த்தை, அவர்களுடைய பாவனை, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்து கலிமாவை அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னதோடு மாத்திரமல்ல, எந்த அறிவிப்பை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பாக செய்தார்களோ அந்த தூதர் தான் அவர்கள் என்பதாக ஈமான் கொண்டதாகவும் பார்க்கின்றோம். அதே போன்று அவர்கள் ஈமான் கொண்டதோடு மாத்திரமல்ல, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பு செய்தியை கேட்டு அவர்களுக்கு காயிபு ஜனாசாவாக தொழுகை நடத்தினார்கள் அத்தனை சஹாபாக்களை. அதற்கு பிறகுதான் ஹிஜ்ரி இதற்கெல்லாம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்று ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டுதான் அவர்கள் அபிசீனியாவிலிருந்து அவர்கள் திரும்ப வந்தார்கள் என்பதாக வரலாறு பார்க்கப்படுகின்றது. இது எப்படியாக இருந்தாலும் ரஜப மாதம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாதம், அடைக்கலம் கொடுத்த மாதம், முஸ்லிம்களுக்கு கஷ்டங்களை போக்கிய மாதம் என்பதாக சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நாமும் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவதற்கு, துன்ப துயரங்களை நீக்குவதற்கு, வரக்கத்தை வேண்டுவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே கரமேந்தி கேட்க வேண்டும் என்பதாக படிக்கப்பட்டிருக்கின்றோம். வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைத்து நிலைகளிலும் வரக்கத்தையும் அபிவிருத்தியையும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி.